ஆதியாகமம் 4வது அதிகாரம். उत्पत्ति 4 अध्याय. ஒரு அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனேமே அதில் என்ன இருக்குன்னு ஒரு அவுட்லைன் நம்ம மனசில் இருக்கணும். एक अध्याय बोलने से उसमें क्या बात लिखा है हमारे दिल में आना चाहिए. 1 சாமுவேல் 17 ஆமாம், அந்த கோலியாத் தாவீது அப்படி நமக்கு மைண்டில் இருக்கணும், அந்த சம்பவங்கள் நமக்கு மனசில் இருக்கணும். पहला शमूएल 17 अध्याय बोलने से दाऊद गोलियत घटना याद आना है. யோவான் 14வது அதிகாரத்தில் यूहन्ना 14वां अध्याय में 26வது வசனத்தில் சீஷர்கள்ட்ட ஒரு ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார். 26वां वचन में चेलों को एक बात प्रभु ने बताया. ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. आत्मा ने क्या कर रहा है बता रहा है. யோவான் 14:26. यूहन्ना 14 का 26. இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பாரு. ये आत्मा जो है सारे बातों को तुम्हें सिखाएगा. அடுத்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். वो बोल रहा है कि वह तुम्हें सब बातें सिखाएगा, मैंने तुमसे कहा है. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிப்பார். पवित्र आत्मा सब बातों को सिखाएगा. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட நிறைய சொல்லியிருக்கிறார்ல. पहले से यीशु मसीह कुछ कहा भी है. மலை பிரசங்கத்துல பேசியிருக்கிறாரு, पहाड़ प्रचार में भी कहा है, ஓமைகள் நிறைய சொல்லியிருக்கிறாரு, अनेक दृष्टांतों को कहा है. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். जो मैंने कहा उनको सिखाएगा करके बता रहे हैं. ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவதற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு பாலம். आत्मा जो है हमसे मेल मिलाप करने के लिए एक पुलिया है. பைபிளை திரும்ப திரும்ப படிக்கணும்னு சொல்றோம். बाइबल को बार बार हम पढ़ना है. நமக்கு தெரியும், சில நாள் உற்சாகமா இருக்கும், ச்சே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று அப்படி ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், நல்லா இருக்கும். சில நாள் कभी कभी तो उत्साहित होते हैं बाइबल को पढ़ते ही. சில நாள் அப்படி ஒன்றும் இருக்காது. நம்ம படிச்சிருப்போம், 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிச்சிருப்போம், முடிச்சுட்டு அப்படியே அது அன்னைக்கு ஒன்றும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்க மாட்டோம், ஆனால் படிச்சிருப்போம். कभी कभी उत्साहित नहीं होते हैं, ऐसे ही 5 अध्याय 10 अध्याय को ऐसे ही पढ़ लेते हैं. ஆனால் பைபிளை நம்ம படிச்சுட்டே இருக்க लेकिन बाइबल को पढ़ते पढ़ते நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, जिंदगी का समस्या, ஒரு குழப்பம், कुछ उलझन, ஒரு கேள்வி, कुछ सवाल, நம்ம படிச்சு நம்ம மனசுல இருக்கிற வசனங்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான வழியிலே நடத்துவார். अगर बाइबल पढ़ने से पवित्र आत्मा ढंग रीति से हमें चलाएगा. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். जो बातें सिखाएगा जो मैंने तुमसे कहा है. வசனம் தெரியாட்டி எனக்கு நினைப்பூட்ட அவருக்கு கஷ்டம். अगर वचन ही हमें नहीं पता है, याद दिलाना मुश्किल है. அவருக்கு கஷ்டம் சொல்றது சரியான வியாக்கியானம் கிடையாது. मतलब पवित्र आत्मा के लिए दिक्कत नहीं है. அவர் தேவன், प्रभु, वो तो प्रभु है. திரியேகத்தில் ஒரு நபர் பரிசுத்த ஆவி, அவருக்கு எதுவும் கஷ்டம் இல்லை. वो तो पवित्र आत्मा है, उसके लिए कोई दिक्कत नहीं நான் है. பலவீனம் உள்ள மனுஷன், அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி எனக்கு இருக்காது. அவர் சொல்லித்தர ரெடியா இருக்காரு, என்னால் புரிந்து கொள்ள முடியாது. लेकिन मैं कमजोर मनुष्य बन जाता हूँ, मैं ग्रहण कर नहीं पाता हूँ. ஆனா திரும்ப திரும்ப பைபிள் படிச்சிருக்கிற ஒரு இருதயம் लेकिन बार बार अगर बाइबल पढ़ने का दिल जो பரிசுத்த है, ஆவியினால் சுலபமாய் நடத்தப்பட முடியும். पवित्र आत्मा चलाएगा, आसानी में चलाएगा. 20 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிச்சா நல்லதுன்னு சொல்றோம். प्रतिदिन 20 अध्याय पढ़ने से अच्छा है बताते நான் हैं. குறைச்சு கூட சொல்றேன், ஒரு 13 அதிகாரம் படிச்சா अगर 13 अध्याय को अगर मान लीजिए पढ़ेंगे, கரெக்டா 90 நாள்ல பைபிள் முடிக்கலாம். 90 दिनों में पूरा बाइबल को पढ़ चुका सकते हैं. ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் படிச்சா 3 மாசத்துல கரெக்டா ஃபுல் பைபிள் படிச்சு முடிக்கலாம். प्रतिदिन अगर 13 अध्याय पढ़ेंगे 3 महीना में पूरा बाइबल को पढ़ चुका सकते हैं. இந்த டைப் ஆஃப் ரீடிங் ஒரு சில முறைகள் நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது பைபிள்ல என்னென்ன இருக்கு எல்லாம் அப்படியே நம்ம மனசுல ஆழமா தெரியாட்டியும் எல்லாம் நமக்கு அப்படி மனசுல ஒரு பதிஞ்சிருக்கும். ऐसा पढ़ने से गहरी बात भले नहीं पता चलेगा, लेकिन पता तो चल जाएगा. நம்ம வாழ்க்கையில ஒரு தேவை வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவையான வசனங்களை நினைவுபடுத்துவார். அவர் சொல்றதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். हमारा जिंदगी का जो जरूरी वचनों है उसको पवित्र आत्मा याद दिलाएगा और हम ग्रहण करना भी आसान. ஆவியானவர் நினைவுபடுத்தும் போது வசனமும் அதோடு இருக்கும்போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். आत्मा याद दिलाने के समय में हमारा भी दिल में एक शांति होगा. அந்த வசனம் இல்லாவிட்டால் ஒரு தரிசனமே தெளிவா கொடுக்கிறார், நமக்கு பயம் இருக்கும், இது ஆண்டவர்ட்ட இருந்து வருதா பிசாசுட்ட இருந்து வர்ற தரிசனமான குழப்பங்கள்லாம் இருக்கும். अगर वो वचन ही हमें नहीं मालूम है, दर्शन भी हम देखेंगे तो भी उलझन होंगे. ஆதியாகமம் 4வது அதிகாரம்னா அப்படி சும்மா அப்படி மனசுல உங்களுக்கு ஞாபகம் வரணும். उत्पत्ति 4 अध्याय बोलने से ऐसे मन में आपको याद आना चाहिए. ஏதேன் தோட்டத்துக்கு விட்டு துரத்தப்பட்ட பின்பு மனிதர்கள் மத்தியிலே என்ன நடந்தது? अदन वाटिका से ये लोग भगाए गए, फिर उसके बाद क्या हुआ? காயின் ஆபேல பார்க்கிறோம். कैन हाबिल को देखते हैं. தேவனுக்கு காணிக்கையில ஒருத்தரும் படைக்கிறாங்க. प्रभु के लिए भेंट चढ़ाए ये लोग. அண்ணன் தம்பியை கொல்ற சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. भैया छोटा भाई को मार दिया है.
அங்கே ஆண்டவர் காயினோடு பேசுகிற விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. वहाँ प्रभु जो है कैन से बात कर रहा है, ये लिखा है। தேவ சமூகத்தை விட்டு காயின் விலகி போய் என்ன செய்தான்னு எழுதியிருக்கு. प्रभु के समूह से कैन अलग होकर क्या किया है, ये அவனுடைய लिखा है। சந்ததியார் என்ன செஞ்சாங்க, என்ன பேசினாங்கன்னு எழுதியிருக்கு. उसकी पीढ़ी के लोग क्या क्या किए हैं, वो भी लिखा है। இறந்த தம்பிக்கு பதில் இன்னொரு ஒரு சகோதரனை ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கிறார். இதுதான் முதல்ல அந்த 4வது அதிகாரம். जो एक छोटा भाई मर गया है, उसके जगह में आदम और हवा को प्रभु ने एक और बेटा भी दिया है। இன்னைக்கு கொஞ்ச நேரம் இதுல இருந்து நம்ம என்ன முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். आज इसमें से आज कुछ बातों को देखेंगे। சிலரை பத்தி சொல்லுவாங்க, உலகம் தெரியாம வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. कुछ लोगों के बारे में बताते हैं, उतना होशियार नहीं है, दुनिया को नहीं जानता, ஒரு விவரங்கள் தெரியாது. होशियार नहीं है। இது வந்து நான் மனநிலை வளர்ச்சி குறைந்தவர்கள் அப்படி பேசல. சிலருக்கு கெப்பாசிட்டி இருக்காது, அதை பத்தி பேசல. मतलब कमजोर वाला ऐसा बात नहीं है। அவங்க வளர்ப்பு, அவங்க வளர்ந்த இடம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப உலகத்தை பத்திலாம் தெரியாது, என்ன நடக்கும் இந்த உலகத்துல, யார் எப்படி இருப்பான்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. मतलब छोटे से उनका जो पले पुले हैं वो वातावरण के अनुसार वो लोग होते हैं। ஆனா பைபிளை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த கேட்டகரியில இருக்க மாட்டான். உலகம் தெரியாதவன் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்க முடியாது. परंतु दिन रात बाइबल को ध्यान करने वाला ऐसा कमजोर वाला नहीं हो सकता। யார்கிட்ட இருந்து நமக்கு ஆபத்து வரலாம்? किसके पास से हमको खतरा पहुंचेगा? வீட்டில் நகை இருக்கு, திருடன் வந்து திருடிடக்கூடாதுன்னு ஒரு திருடனை பத்தி யோசிக்கிறோம். घर में दौलत है, चोर के बारे में चिंता होता है। இந்த 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், சொந்த அண்ணன் சொந்த தம்பியை கொல்ல முடியுங்கிற ஒரு சத்தியம் அங்க எழுதப்பட்டிருக்கு. यह खुद का भाई अपना भाई को, सगे भाई को मार डाला है करके लिखा இதை है। படிக்கிற ஒரு கிறிஸ்துவின் சீஷனுக்கு இது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. इसको पढ़ने वाला चेला को ये एक प्रकाशित करवाता है। இந்த உலகம் எப்படிப்பட்டது, ये दुनिया कैसा है, யாரை நம்பலாம் நம்ப கூடாது, किसको भरोसा करें, किसको ना யார்கிட்ட இருந்து ஆபத்து வரலாம், करें, किसके पास से खतरा आएगा। எங்கேயோ இருந்து ஒரு திருட ராத்திரி வரலாம், ஒருவேளை अचानक से कोई रात में चोर आएगा, अलग बात। கூட பிறந்தவட்ட இருந்து ஆபத்து வரலாம். साथ में पैदा हुआ भाई से भी खतरा है। வேதாகமம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குது, எப்படிப்பட்ட பயங்கரமான உலகத்திலே இருக்கிறோம் என்கிற விழிப்பை நமக்கு கொடுக்கிறது. बाइबल इस दुनिया के बारे में हमको जागृति दिलाता है। நான் சொல்றேன், இது சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் பைபிள் எத்தனையோ சம்பவங்கள், ஒருவேளை பைபிள் படிக்காட்டி இப்படிலாம் உலகத்துல நடக்குமானே நமக்கு தெரிஞ்சுக்கிட முடியாது. ये एक उदाहरण है। अगर बाइबल को हम नहीं पढ़ेंगे तो ये भी हमें नहीं मालूम होता है। ஆனால் பைபிளை படிக்க படிக்க உலகத்துல நிறைய நேரம் அவன் நினைப்பாங்க, பைபிளை படிச்சு படிச்சு உலகத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்பாங்க. இல்ல, பைபிளை படிச்சா உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், என்ன உலகத்தில் இருக்கிறது என்கிற உண்மையான ஞானம் பைபிள்ல தான் இருக்கு. अगर बाइबल को हम पढ़ते रहेंगे, दुनिया में कैसे हम रहना है, कैसे नहीं रहना है, ये हमें पता रहता है। பைபிள் ஏதோ பரலோகம் சம்பந்தப்பட்ட புக்கு, அது ஏதோ அவுட் ஆஃப் டச் வித் வேர்ல்டு அப்படி கிடையாது. இட்ஸ் ப்ராக்டிக்கல் டச் வித் வேர்ல்டு. உலகத்தோடு நாம் இருக்கிற நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை प्रैक्टिकल சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகம். ऐसे ही पढ़ने का एक पुस्तक नहीं है बाइबल, परंतु हमारा प्रतिदिन का जिंदगी में काम आता है। சொந்த அண்ணன் தம்பியை கொன்று விடுகிறான். भैया अपना सगे भाई को मार दिया है। நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பின்னணியில இருந்து வந்திருக்கிறோம். हम हर कोई अलग अलग कार्यों से आए हुए हैं। பொதுவா எப்படி இருக்கும், ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தின வாழ்க்கை முந்தின வாழ்க்கை மோசமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. उद्धार पाने के पहला जिंदगी एकदम बुरा जिंदगी है। என்ன யோசிச்சு பார்க்கிறேன், मैं अपने बारे में सोचता हूँ, என்னால என்ன முடியுமோ அந்த அட்டூழியங்கள்லாம் செஞ்சேன். मेरे से जितना अन्याय बना उतना को मैंने किया। சில இது முடியல, அதனால செய்யல. कुछ नहीं बन पाया इसलिए नहीं किया। ரட்சிப்பின் அனுபவம் வருகிறது வாழ்க்கையில. उद्धार का अनुभव आया, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுங்கிற ஆசை மனசுல வருது. प्रभु को प्रिय रहने का इच्छा आया मन में। கொஞ்சம் வாழ்க்கை நல்லா ஆகுது. थोड़ा जिंदगी जो है सुधरा। நாட்கள் வருஷங்கள் போக போக और दिन बीतते बीतते நான் சொல்றேன், ஒரு மோசமான பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து ஒரு பரிசுத்தவானாய் மாறுகிறான். अगर एक बुरा परिस्थिति से आकर पवित्र व्यक्ति बनने के बाद நாளாக என்ன மாதிரி நம்ம மனநிலை மாற வாய்ப்பு இருக்குன்னா, दिन बढ़ते बढ़ते कैसे हमारा दिल होता है। நான் தப்பு பண்றது குறித்து பிளான் போடுறது இல்ல, ரொம்ப தப்புலாம் செய்யல அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. मतलब बहुत बड़ा गलती करने की योजना तो नहीं बनाता। என்னை அறியாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்க மாதிரி ஒரு பிரம்ம எனக்கு உருவாகும். लेकिन ऐसे मन में अनजान से चारों ओर के लोग अच्छे हैं दिखेगा। நான் யாருடைய பீரோல உடைச்சு ரூபா எடுக்க நினைக்கல, கொலை பண்ணணும்னு இப்படிலாம் நான் நினைக்கல. मैं कोई भी चीज को चोरी नहीं किया हूँ, नहीं करूंगा और घात भी नहीं करूंगा। என்னை சுற்றி உள்ளவங்களும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க நானா நினைச்சுக்கிடுவேன். मैं अपने मन में सोचता हूँ सभी लोग मेरे जैसा है। அப்படி இல்லைங்கிறத இந்த ஆதியாகமம் 4:8 எனக்கு சொல்லி கொடுக்குது. ऐसा नहीं है करके उत्पत्ति 4:8 हमें सिखाता है। கிங் லியர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளே ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார். एक शेक्सपियर एक नाटक को लिखता है।
அதுல ஒரு கேரக்டர் அண்ணன் தம்பி வர்றாங்க, எட்கர் எட்மண்ட் அப்படின்னு 2 பேர் வர்றாங்க. उसमें एक भैया और भाई आते हैं. இந்த எட்கர் ரொம்ப நல்லவன். ये हेक्टर जो है अब अच्छा है. அந்த இன்னொரு கூட இருக்கிறானே எட்மண்ட், அவன் பெரிய ஒரு வில்லன். जो साथ में है वो गुंडा है. அப்பா தம்பி எல்லாம் ஏமாத்தி சொத்தெல்லாம் பறிக்கிறதுக்கு முயற்சி செய்வான். माँ बाप को धोखा दिलाकर पूरा संपत्ति को अपना कर लेने वाला है. அதை அவன் தனியா இருக்கும்போது பேசிக்கிறான். लेकिन वो अकेले ऐसी बात कर रहा है. என் தம்பி ரொம்ப நல்லவன், मेरा भाई जो है अच्छा है. யாருக்குமே அவன் தப்பு செய்யாம இருக்கிறனால किसी को भी वो बुरा काम नहीं कर रहा है. யாரையுமே அவன் சந்தேகப்படக்கூட அவனுக்கு தெரியாது. किसी को शक भी नहीं करने वाला है. புரியுதா? समझ गए ना? அவன் தப்பு பண்ணல, वो गलत नहीं कर रहा அப்ப है. யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவனா நினைச்சுக்கிறான். वो अपने मन में सोच रहा है कि कोई गलत नहीं இதுதான் करेगा. என்னுடைய சக்சஸ்க்கு ஆதாரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறான். ये इसी में विजयी है करके वो सोच रहा है. on foolish honesty my practices ride easyங்கிறான். அவனுடைய மதியினத்தின் மேல் நான் ஈஸியா ஏமாத்துங்கிற என்னுடைய வித்தைகளை நான் கைக்கொள்ள முடியும் நான் சொல்றான். मेरा भाई मन में ऐसा सोच के बैठा है, इसलिए मैं उसको आसानी से धोखा दिला सकता हूँ. வேதத்தை வாசிக்க நம்ம இன்னும் விழிப்புள்ளவர்களாய் மாறுகிறோம். बाइबल को पढ़ते पढ़ते हम जागृति हमारे लिए हो जाएगा. இந்த வசனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பயங்கரமான உலகத்துல இருக்கிறோம்னு நமக்கு நினைவுபடுத்துகிறது. इतना भयंकर दुनिया में हम रहते हैं, ये वचन हमको याद दिलाता है. கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. यहोवा का अनुग्रह இந்த हमें, வசனங்கள் இன்னும் நம்மை பத்திரமாய் நடத்துகிறது. ये वचन और हमें चलाने वाला है. சரி, இப்படி உலகத்துல ஒரு அண்ணன் கூட தம்பியை கொண்டலாங்கிற உலகத்துல அப்ப எப்படி மாறிடக்கூடாது? कैसे हम नहीं बदलना चाहिए भाई भाई? யாரையுமே நான் நம்ப மாட்டேன், किसी को भी नहीं भरोसा எல்லாரையும் नहीं சந்தேகத்தோட பார்ப்பேன், सबको मैं शक करूंगा, கடுகடுன்னு ஆயிடுறது, ऐसी गुस्सा से ही रहूंगा, கடினமான மன, யாரையும் நம்ப மாட்டேன், நான் எரிச்சல் உள்ள மனிதன், அப்படிலாம் ஒரு கிறிஸ்தவ மாற மாட்டான். कठोर दिल और ऐसी नहीं बदलना है. ஓகே, பொல்லாத உலகம் அது ஒரு பக்கம் என் மனசுல இருக்கு. ठीक है, बुरा दुनिया है एक तरफ से है. தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்படுது. प्रभु का प्रेम भी मेरे दिल में डाला जाता है. 1 கொரிந்தியர் 13:7 வாசிக்கிறோம், அன்பு சகலத்தையும் நம்பும் சகிக்கும் அப்படின்னு எழுதி இருக்கு. पहला कुरिन्थियों 13 का 7 में प्रेम जो है सब बातों को भरोसा कर रहा है. ஒருவேளை சொந்த அண்ணன் கூட கொல்லலாம், खुद का भाई भी हमें मार सकता है. அதுக்காக அவங்க கூட நான் சண்டை போட்டுக்கிட்டு வெறுத்துக்கிட்டுலாம் இருக்க போறதில்ல. उसके लिए हम रोज उससे लड़ाई तो नहीं करना है. பயந்துலாம் வாழ போறதில்ல. डर के साथ भी नहीं जीना. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். क्योंकि प्रेम है तो डर नहीं है. கிறிஸ்தவ வாழ்க்கையில சமநிலை என்பது ரொம்ப அவசியமானது. मसीह जिंदगी में समा बराबर रहना है. அதை இயேசு கிறிஸ்து போதித்தால் அந்த சமநிலைங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். क्योंकि वो यीशु मसीह ने उसको सिखाया है, जरूरी भी है. ஊழியத்துக்கு மத்தேயு 10வது அதிகாரத்துல சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். मत्ती 10वां अध्याय में यीशु मसीह चेलों को सेवा में என்ன भेजा. செய்யணும் செய்யக்கூடாதுலாம் சொல்லி கொடுக்க போறாரு. क्या करना है इसे सिखाते हैं. 16வது வசனத்துல சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புறேன் அப்படின்னு ஊழியம்னா என்னங்கிற ஒரு ரியாலிட்டியை சொல்லி கொடுக்குறாரு. वहाँ भेड़ियों के बीच में बकरियों के तरफ तुम्हें मैं भेजता हूँ करके प्रभु बताते हैं. நம்ம யாருன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது? हम कौन है करके ये वचन बताता है. நம்ம ஓநாயா ஆடா அந்த வசனத்துல? भेड़िया हैं, हम बकरी हैं. ரைட், हम बकरियां हैं. அப்ப உண்மையாவே என்ன கவனிக்கிறீங்கன்னா सच में आप लोग ध्यान दे रहे हैं. ஆச்சரியமா இருக்கு. आश्चर्य है. சரி, நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். यहाँ बकरियां हैं हमें, लेकिन भेड़ियों के बीच में प्रभु हमें भेजने वाला है. நம்மளா நினைச்சுக்கிட கூடாது. हम ऐसा नहीं सोचना है. அப்படி தானியேல தேவதூதர்கள் வந்து காப்பாத்துனது போல என் பின்னாடியே வந்து எதிரிகள்லாம் அடிச்சு ஆண்டவர் தூக்கி எடுக்க போறாரு நினைக்கூட. அப்படிலாம் அப்படி ஜெனரலா புதிய ஏற்பாட்டு ஒரு பேட்டர்ன் கிடையாது. ऐसा नया नियम में कोई शिक्षा नहीं है कि दानियेल के जैसे हमें भी प्रभु जानवर के हाथ से बचाए. பழைய ஏற்பாட்டில் அசிரிய ராஜா லட்சக்கணக்கான நபர்களோடு வருகிறார், ஒரு தேவதூதன் போய் கொல்றாருன்னு எழுதி இருக்கு. पुराने नियम में अजीरिया राजा आ रहा है, 1000 लोगों को भी वो मार डाला है लिखा है. நம்ம ஊழியத்துக்கு போகும்போது யாராவது எதிர்த்து வர்றாங்க, அவங்களெல்லாம் போட்டு ஆண்டவர் அடிச்சு சாய்ச்சிருவாரு அப்படின்லாம் ஆண்டவர் ப்ராமிஸ் கிடையாது. हम भी चलते समय में सामने 1000 लोग आएंगे, उनको प्रभु नहीं मारेगा. சுத்தி ஓனாய் மாதிரி தான் இருப்பாங்க. भेड़ियों के जैसे ही रहेंगे. நம்ம ஆடுதான், हम बकरियां हैं, அப்படிதான் இருக்கும். वैसे ही சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கணும்? वैसे ही रहना है. சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். वहाँ सर्प के जैसे रहना है और कबूतर के जैसा भी रहना है. பாம்பு மாதிரி எப்பயுமே சீறிக்கிட்டு யாரை கடிக்கலாம் பயந்துகிட்டு அப்படி இருக்கக்கூடாது. मतलब सर्प के जैसे किसको मैं काटूं ऐसा नहीं. புறாவை போல ரொம்ப பேக்கராட்டாவும் இருக்கக்கூடாது. कबूतर के जैसे एकदम कमजोर जैसा भी नहीं रह. கப்புன்னு போட்டு அமைக்கிடலாம் புறாவை. ऐसे कबूतर को आसानी से पकड़ सकते हैं. அப்படி ஆவேல போலவும் இருக்க வேண்டாம். ऐसा हम बेकू जैसा भी नहीं रहना है. பேலன்ஸ்,
சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். बराबरी रखना है. எப்படி இருக்க வேண்டும்? சர்ப்பத்தைப் போல வினவுள்ளவனாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், புறாக்களைப் போல கபடற்றவளாயும் இருக்க வேண்டும். सर्प के जैसे प्रश्न उठाने वाला भी होना है, कबूतर के जैसे नम्र भी रहना है. இந்த 4வது அதிகாரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிற ஒரு எளிய சத்தியம், வசனத்தை வாசிக்க இந்த பயங்கரமான உலகத்திலே வாழுவதற்கான பாதுகாப்பு, எப்படி இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்கிற அவேர்னஸ் நமக்கு பைபிள் கொடுக்கிறது. इस चौथा अध्याय को पढ़ते पढ़ते इस भयंकर दुनिया के बारे में हमको पता चलेगा. இந்த 4வது அதிகாரம் ஆதியாகமத்திலே மனிதர்கள் தேவனுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கிறார்கள். यहाँ चौथा अध्याय में मानव प्रभु को कुछ तो देते हैं. இந்த உலகத்துல உண்டாக்குன கடவுளுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. प्रभु को लिए तो कुछ जरूरत नहीं है. இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கை கொடுக்கிறது என்னமோ ஆண்டவருக்கு தேவை போல அப்படின்லாம் ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். कुछ इस्राएल लोग ऐसा सोचने लगे कि हम भेंट देना जरूरी है. சங்கீதம் 50ல भजन संहिता 50 में அங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, 10வது வசனத்துல, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் இருக்கிற 1000 மிருகங்களும் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்றாரு. प्रभु बोल रहा है सारे हजारों पशुओं जानवरों मेरा है. லேவிய ராமத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒரு காளையை கொண்டு வரணும், 3 ஆட்டுக்குட்டி கொண்டு வரணும், 2 புறா கொண்டு வரணும், மாவு அப்படி இப்படி பாரு. இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவைன்னு யாராவது நினைச்சிடக்கூடாது பாருங்க. लव्य व्यवस्था में प्रभु कहते हैं आटा को लाओ, बकरियां को लाओ, ऐसा करके पशु को लाओ करके बोल रहा है, लेकिन ये जरूरी नहीं है. 12ல சொல்றாரு, நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், எனக்கு பசிக்குது நான் எதுவும் சொன்னாப்பா அப்படின்லாம் கேட்கிறாரு. भजन संहिता 50 का 12 में यदि मैं भूखा हूं तो तुझे ना बताऊं क्या. 13ல சொல்றாரு, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை குடிப்பேனோ, இந்த ரத்தம் குடிக்கிற சாமின்னு நினைச்சிடாத அப்படின்லாம் ஆண்டவர் சொல்றாரு. मतलब वहाँ खून को पीने वाला मैं प्रभु थोड़ी हूँ, ऐसा करके वहाँ समझाते हैं परमेश्वर. சில வேற நாடுகள்லாம் இருக்கு, அந்த கடவுளுக்கு பீர் பிடிக்கும் அப்படின்லாம் வைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. कुछ ऐसा भगवान को वो लोग बीर को पिलाते हैं. ஏதோ எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ரத்தத்தை இது பண்ணு அப்படின்லாம் நான் கேட்கலப்பா அப்படின்னு சொல்றாரு. प्रभु बोल रहे हैं ऐसा खून मेरे लिए चाहिए करके मैं नहीं बोल रहा. ஆனால் மனிதர்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். परंतु मानव भेंट चढ़ाना है. 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல ஆதாம் ஏவாளை ஒரு தேவ பக்தி உள்ள தம்பதியினராய் பார்க்கிறோம். वहाँ प्रभु का भक्ति परिवार को देखते हैं. चौथा अध्याय आदम और हव्वा को. அங்கே குழந்தை பிறந்தவுடன் சொல்றாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்ப ஆண்டவர் தான் எல்லாங்கிறது புரிந்து கொண்ட ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பமா தான் இருக்கிறாங்க. वहाँ भक्ति परिवार है. यहोवा ही इस पुत्र को मेरे लिए दिया है बोल रहा है. ஏதோ வகையிலே ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகள் கொடுக்கறாங்க. मैं प्रभु के लिए देना है करके इन लोगों को पता है, इसलिए ये लोग दे रहे हैं. ஆனா வாசிச்சவங்களுக்குலாம் தெரியும், காயின் ஏதோ ஒரு கடனைன்னு கொடுக்கிறார், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயின் தலையீட்டு முதல் பலன் பெஸ்ட்டை கொடுக்கிறார், ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார். அதெல்லாம் அங்க நம்ம படிக்கிறோம். वहाँ हाबिल पैलौटा को दिया, लेकिन कैन ऐसे ही दे दिया. காயின் ஆபேலை கொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். कैन जो है हाबिल को मारने के पहले एक मौका दिया है. தன்னை அங்கீகரிக்கலன்னு சொல்லி காயினுக்கு கோபம் வந்து எரிச்சலால மாறி விடுகிறார். मतलब अपना भेंट को प्रभु ग्रहण नहीं किया है करके कैन को गुस्सा आया. ஆண்டவர் பொறுமையா விசாரிக்கிறார், ஏன்பா எரிச்சலா இருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்லாம் கேட்கிறார். प्रभु थोड़ा उनसे पूछ रहा है, क्यों तू ऐसा है. 7ல சொல்றாரு, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். 4 का 7 में यदि तू भला करे तो क्या तेरी भेंट ग्रहण न की जाएगी. நன்மை செய்தால் மேன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ये तू भला न करे तो पाप द्वार पर छिपा रहता है. எச்சரிக்கிறார், நீ ஒரு பெரிய தப்பு செய்ய போற, तू बहुत बड़ा गलती करने वाला है. அதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் பார்க்கிறோம், இது நிமித்தம் நீ சபிக்கப்படுகிறாய்ன்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய நேரடி சாபம் அங்கே காயினுக்கு வருகிறது. वहाँ प्रभु उसको सीधा श्रापित भी दे दिया है करके पीछे वचन में देखते हैं. ஆண்டவர் முன்னாடியே எச்சரிக்கிறார், நீ தப்பு செஞ்சிராதன்னு வாய்ப்பு கொடுக்கிறார். प्रभु पहले भी चेतावनी दिया, ना कर कर. நம்மையும் அதே போல நேசிக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். हमें भी ऐसे प्रेमी परमेश्वर बीच में. நாளைக்கு என்ன பாவத்துல நான் விழுவேன்னு எனக்கு தெரியாது. कल मैं कौन सा पाप में गिरूंगा मेरे को नहीं पता. ஏதாவது वகையில ஆண்டவர் ப்ரொவிஷன் வச்சிருப்பார், அந்த தப்பை செஞ்சிராதபடி முதல்ல நமக்கு எச்சரிப்புகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார், கவனமா இருக்க வேண்டும். लेकिन प्रभु हमको चेतावनी देगा और डांट भी देगा कि तू मत कर. 10வது வசனத்தில் எழுதியிருக்கு, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 10वां वचन में प्रभु बोला, तू तेरा भाई का लहू भूमि से मेरी चिल्ला. வாழ்க்கை மரணத்தோடு முடியவில்லை என்பதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான வசனம். जिंदगी मरण से समाप्त नहीं होता है. ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நம்ம தம்பியை முடிச்சிட்டோம், புதைச்சிட்டோம், அடிச்சு, இனி அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நினைக்கிறான். இல்ல, மரணத்துக்கு அங்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்க ரத்த சாட்சிகள் எப்பொழுது எங்களுக்காக பழி வாங்குவீர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை உண்டு என்பதை சொல்லக்கூடிய வசனம். ये सोच रहा है मेरा भाई अभी खत्म हो गया, सब खत्म हो गया. नहीं, प्रकाशित वाक्य में लिखा है
खून के बाद भी वहाँ बात है। 4:11 ஆண்டவர் சொல்றாரு, உன் ரத்தத்தை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. 11वां वचन में, इसलिए अब भूमि जिसने तेरा भाई का लहू तेरे हाथ से पीने के लिए अपना मुंह खोला है, उसकी ओर से तू शापित है। 3:17 நம்ம பார்த்தோம்னா அங்கே ஆதாம் சபிக்கப்படும் போது उत्पत्ति 3 का 17 में अगर देखेंगे तो அந்த 17 நடுவில் எழுதிருக்கு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். मतलब तेरे कारण भूमि शापित है। ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. आदम के पाप के वजह से भूमि में शापित आया। இங்க அதை விட ரத்தத்தை சிந்தின காயின் மேல் நேரடி சாபம் வருகிறது. यहाँ जो कैन है जिसने खून बहाया, उसके सिर में यहाँ शापित है। ஆக்சுவலா அடுத்து பாத்தீங்கன்னா காயினுடைய வாழ்க்கையில அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், சாப்பாட்டுக்கே இல்லாம கடன் வாங்கியிருந்தான், அப்படிலாம் இருக்காது. यहाँ वो कैन फिर इतना दुख और तकलीफ उठाया है ऐसा नहीं लिखा है। நல்ல ஃபேமிலி, அவன் பையன் பேர்ல ஒரு ஊருக்கு கட்டினா அப்படின்னு நல்லா ஃபினான்ஷியலா அப்படி ஒரு உலக மனிதனை போல நல்லா அவன் இருக்கிறத போலவே தான் எழுதியிருக்கும். ऐसा परिवार भी बना, उसका बेटा के नाम में एक गांव का नाम उसका बेटा के नाम रखा, अच्छा जीवन जिया। பார்க்கிறதுக்கு ஏதோ ஆண்டவர் சபிச்ச பயங்கர சாபத்துக்குள்ள இருக்கிறது மாதிரி காயினுடைய வாழ்க்கை பார்க்க தெரியவே தெரியாது வெளியே இருந்து பார்த்தா. कैन का जिंदगी को देखेंगे शापित जिंदगी जैसे नहीं लगा, ஆனா அந்த சாபத்தினுடைய தன்மை என்னன்னு பாருங்க. लेकिन उसका 12வது வசனத்தில் எழுதியிருக்கு, நிலத்தில் பயிரிடும் போது அதன் பலனை நீ உனக்கு கொடாதுன்னு சொல்லிட்டு நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். वहां लिखा है, चाहे तू भूमि पर खेती करे तो भी उसका फल नहीं होगा, तू पृथ्वी पर भगोड़ा रहे। நிலையற்று அலைகிற ஒரு நிலை, भटकने वाला और भगोड़ा, எங்கேயுமே ஒரு திருப்தி வராது. कहीं भी आशीर्वाद नहीं होगा। காயின் ஒருவேளை வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ரிச் மேன், பணக்காரனா மாறிடலாம், ஆனா நிலையாவே இருக்காது, எங்கேயுமே நிம்மதி இருக்காது. अगर करोड़पति बनना चाहेगा तो भी वो भगोड़ा है। ஆக்சுவலா அந்த காயினுடைய சந்ததியை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, कैन का अगर वंश को हम देखेंगे तो உலகத்துல உள்ள எல்லா டெக்னாலஜிஸும் அந்த சந்ததியிலிருந்து தான் உருவாகிறது. सभी इस दुनिया का टेक्नोलॉजी उन्हीं का वंश से ही हुआ है। அவனுடைய வழியிலே வரக்கூடிய பின்னாட்களிலே 20வது வசனத்தில் எழுதியிருக்கு, யாபால் வந்து கூடாரங்களில் வாசம் பண்ணி மந்தையை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பனானான். वहाँ लिखा है, तंबुओं में रहने वाला याबाल है। 21வது வசனத்துல யூபால்னு ஒருத்தன் அவன் என்ன செய்யறான், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் தகப்பனாரான், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறான் அவனுடைய சந்ததியிலே ஒருத்தன். यूबाल जो है वीणा बांसुरी सबको बनाने वाला है, बजाने वाला। 22வது வசனத்துல பித்தளை இரும்பு இதெல்லாம் இது பண்ணக்கூடிய தொழில்களை உருவாக்குகிற இன்னொருத்தன் அந்த சந்ததியில உருவாக்குறான். वहाँ लिखेंगे पीतल लोहे का काम करने वाला तूबल कैन नामक। இன்னொரு வார்த்தையில இந்த மாடர்ன் வேர்ல்டு, நம்மை சுற்றி இருக்கிற நவீன உலகம் போலவே காயினுடைய சந்ததியிலே ஒரு நவீன உலகம் உருவாகிறது. एक वहाँ नया एक दुनिया के लोग वहाँ उत्पन्न हुए। மந்தையை மேய்க்கிற பிசினஸ், இன்னைக்கு உலகத்துல பிசினஸ் நிறைய பெருத்து இருக்கு. वहाँ चराने का बिजनेस बड़ा हुआ है। 21ல பார்த்த நாகசுரம், கிண்ணரம் அப்படிங்கிற மியூசிக், இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. சினிமா அத்தனை வருது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோ வருது, அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது போல மனிதனுக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது. 21 वचन में देखते हैं, वीणा को बांसुरी को सबको बनाने वाले उनके वंशज में இரும்பு பித்தளை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாம் மனிதன் பூமியில என்ன கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்குது, என்னென்ன கண்டுபிடிச்சு டெக்னாலஜிக்கல் இனோவேஷன், சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, நினைச்சா விமானத்துல பறக்கலாம், நிலாவுக்கு போகலாம், எல்லாம் இந்த காயினின் சந்ததியார் கண்டுபிடித்து விட்டார்கள். पीतल के देखते हैं, लोहों के देखते हैं, आजकल के लोग विमान में उड़ते पेट्रोल को बनाते हैं, हर एक चीजों में कर लेते हैं। நம்ம வாழுகிற உலகத்தில் இருக்கிற மனிதர்களை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கிறது. हम रहने का दुनिया के बारे में लिखा है। அங்க படிச்சு பாத்தீங்கன்னா காயினுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், குடும்பம், பிள்ளைகள், அவன் பிள்ளை பேர்ல ஒரு ஊரு, எல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்கு. seems to be settled, வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிட்டாப்பாங்கிற மாதிரியே இருக்கு. अगर कैन के जिंदगी देखेंगे, उसका गांव का नाम, अपना बेटा का नाम रखा, सब आशीर्वाद के साथ रखा। ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே இருக்கிற மனிதனுடைய நிலை பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருக்கக்கூடிய ஒரு நிலை. परंतु प्रभु के समूह से अलग होगा, भटकने वाला और भगोड़ा बन गया। டென்னிஸ் வீரர் ஒரு பேர் மறந்துட்டேன், விம்பிள்டன்லாம் நிறைய ஜெயித்த ஒருவர், टेनिस का खिलाड़ी, उसका नाम भूल जा रहा हूँ, கோடிகளை சம்பாதித்தவர், करोड़पति है। ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறார், உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் உண்டா, ஏதாவது உங்களுக்கு போராட்டம் இருக்கா? उसको ऐसे ही वहाँ लोग पूछ रहे थे कि आपकी जिंदगी में कुछ என் வாழ்க்கையில ஒரு குறை கூட இல்ல. वो बोला, मेरा जिंदगी में कोई कमी नहीं है, ஆனா ஏனே தெரியல ஒரு விரக்தி வருது, தற்கொலை பண்ணிடுவோமான்னு ஒரு எண்ணத்தோட நான் வாழ்க்கையில அடிக்கடி போராடுகிறேன்னு எழுதுறாரு. लेकिन मैं एक कालीपन को महसूस करते रहता हूँ, बोला।
ரட்சிப்புக்கு வெளியே, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு வெளியே இருக்கிற மனிதனுடைய நிலை இதுதான். நிலையற்று பூமியிலே அலைகிற ஒரு நிலை. वहां भूमि में भटकने वाला एक जिंदगी है. நீ சபிக்கப்பட்டிருப்பாய். तू शापित है. இரும்பு, பித்தளை, நாதஸ்வரம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், தொழில் என்ன வந்தாலும் நிம்மதி இருக்காது. वीणा बजाने वाला पीतल का, लोहे का सब करेगा, लेकिन वहां शांति नहीं. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் விடுதலை தர முடியும். यीशु एक ही है, छुटकारा देगा. அல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. ऐसा मनुष्यों को ये अध्याय हमें दिखाता है. ஒருவேளை அதுல இன்னும் நம்ம கடைசியா பார்க்கணும்னு சொன்னா, अगर आखिरी में अगर देखेंगे तो उसमें திமிரு பிடிச்சவனும் அந்த சந்ததியெல்லாம் உருவாகுறாங்க. बदमाश लोग भी उनके वंश में होते हैं. ஆண்டவர் காயின் மேல ஒரு இரக்கம் வைப்பார். உன்னை யாராவது பழி வாங்கினா 7 முறை அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பார். अगर किसी के विरोध में कोई कर दिया, उसको प्रभु ने एक प्रायश्चित को भी रखा है. அதையெல்லாம் தெரிஞ்ச லாமேக்கு அவன் சந்ததியில ஒருத்தர் வர்றான். वो सबको जानने वाला एक लामेक व्यक्ति आ रहा है. அவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவன் சொல்றான், वो एक जन को मार दिया है और आके बोल रहा है. 24வது வசனம், காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். जब कैन का बदला 7 गुना लिया गया, लेकिन लेमेक का 70 गुना लिया जाएगा करता है. இன்னைக்கு இப்படிப்பட்ட வாயில என்ன நினைச்சதெல்லாம் பேசக்கூடிய திமிரு பிடிச்ச மனிதர்கள் இவர்களை ஆண்டவர் விட்டு வைக்கிறார். உடனே அவங்கள ஒன்றும் செய்யறது இல்லை. आज भी अनेक बदमाशों को प्रभु छोड़ रखा है, तुरंत तो नहीं मारता है. இந்த வேதனையான காயினின் சந்ததிகள் இப்படி ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்க, इस कैन का वंशावली लोग इतना फैले फूले हुए. அந்த கடைசி 2 வசனங்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அந்த அதிகாரம் முடிகிறது. आखिरी 2 वचन हमको ऐसा भरोसा को दे रहा है. அங்கே ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு இன்னொரு பிள்ளையை கொடுக்கிறார். वहां आदम और हवा को प्रभु ने एक और पुत्र को दिया. ஏவாள் சொல்றாங்க, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். वहां हवा ने शेत करके नाम रखा है, क्योंकि प्रभु ने इसको दिया है. வாழ்க்கையில ஒரு இடத்துல நம்முடைய நம்பிக்கை அழிக்கப்பட்டு போகும்போது கர்த்தர் அப்படியே புது நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர். अगर जिंदगी वहां समाप्त होने जा रहा था, लेकिन प्रभु एक नया शुरुआत को दिया है. அங்கே சபிக்கப்பட்ட ஒரு காயின் இங்கே நம்பிக்கையோடு மறுபடியும் வாழ்க்கையை நோக்கி பார்க்கிற ஒரு ஆதாம் ஏவாள். वहां शापित का कैन हुआ और यहाँ एक नया भरोसा हुआ. அங்கே காயினுடைய சந்ததியார் உலகத்தில் பெரிய நபர்களாக டெக்னாலஜி, என்டர்டைன்மெண்ட் இதை போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். वहां कैन के वंशाज के लोग पूरा दुनिया का नया नया बातों को बनाने वाले करके देखे थे. இந்த சேத்தின் சந்ததி குறித்து ஒரே ஒரு வசனம் இருக்கு. यहाँ शेत के वंशा के बारे में एक शब्द लिखा है. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். கடைசி வசனம் 26, 26 वचन में शेत के भी एक ஏனோஸ் என்று पुत्र பெயரிட்டான். और उसने उसका नाम एनोश रखा. அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். उसी समय से लोग यहोवा से प्रार्थना करने लगे, लिखा है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு ஆபேல் அழிந்து போய் விட்டாச்சு, பரவாயில்ல, இன்னொரு சேத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். एक हाबिल मर गया है, कोई बात नहीं, प्रभु ने शेत को दिया. நீ என்ன என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுக்கோ, தொழிலை கத்துக்கோ, என்ன வேணாலும் சம்பாதி, ஆனா உன்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதுதான் இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். आप जितना भी बिजनेस करोगे, जितना भी व्यापार में लगे रहोगे, लेकिन उद्धार यहोवा के नाम से ही है. மோசமான உலகத்துல வாழ்றோம். भयंकर एक बुरा दुनिया में हम रहते हैं. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில காயின் ஆபேலை கொன்றது போல வேதனையான விஷயங்களை கேள்விப்படலாம். நம்ம வாழ்க்கையில கூட நடக்கலாம். हो सकता है हमारा भी जिंदगी में हाबिल के जैसे कैन के जैसे लोग आएंगे. கர்த்தரை அறியாத மனிதர்களுக்கு இதெல்லாம் விரக்தியை கொடுக்கக்கூடியது. बुरे लोगों को देखने से ही हमको मन ऐसे ही होता है. நமக்கு வலியை கொடுக்க தான் செய்து, हमें भी दर्द होगा, ஆனால் அங்கே சேத் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. लेकिन शेत करके एक भरोसा हमारे लिए भी उत्पन्न உலகம் होगा. முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் अगर सारे दुनिया को मानव अपना प्राप्त करे, அது வாழ்க்கையின் முதன்மை கிடையாது. वो जीवन का प्रथम नहीं है. ஆத்துமாவை ஆதாயம் பண்ண வேண்டும். आत्मा को जीतना है, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். उद्धार का अनुभव को पाना है. ஐயோ, அந்த ரட்சிப்பு ரொம்ப கஷ்டமா? उद्धार कठिन है क्या? நடக்கணுமா? எங்க போகணும்? வேற நாடுக்கு போய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணுமா? इधर उधर कोई पुण्य यात्रा करना है क्या? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம். पिता को सारे जगह में கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். जो यहोवा का नाम लेगा वो उद्धार पाएगा. இந்த கடினமான உலகத்துல நம்பிக்கையை மட்டுமல்ல,
அந்த ரட்சிப்பு என்பதை எளிமையாய் நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவைலபிளா வச்சிருக்கிறார். इस दुनिया में जो कोई उद्धार के बारे में समझने का कोशिश में है उसको प्रभु आसानी में दिलाने वाला இயேசு है. கிறிஸ்து அவருடைய அன்பு அவருடைய ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு ஈஸி அவைலபிலிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறார். यीशु मसीह का प्रेम और उद्धार मानव के हाथ में आसानी से मिलने का रास्ता रखा है. விசுவாசிட்டா போதும், विश्वास करना है, அவருடைய काफी. நாமத்தை கூப்பிட்டா போதும், उसका नाम पुकारना है, ரட்சிப்பு உண்டு. उद्धार है. கண்களை மூடி ஜெபிப்போம். आंख बंद करके प्रार्थना करेंगे. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हे यहोवा हम धन्यवाद करते हैं. எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை கற்றுக் கொடுக்கிற நம்முடைய நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். आपने वचन के द्वारा सिखाया कि हम कैसे दुनिया में கருத்தாய் ஆண்டவரே ஒரு சர்ப்பத்தை போல வினவுள்ளவர்களாய் புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. सर्प के जैसे प्रसन्न उठाने वाले, कबूतर के जैसे वहाँ ग्रहण करने वाले रहो. உலகத்தில் எதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நிலையற்று இருக்கிற இருதயத்தோடு சாபத்துக்குள்ள இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். पूरा दुनिया को प्राप्त करने से भी उद्धार नहीं पाते हुए दुनिया में हमें रखा, धन्यवाद करते हैं. அத்திமரம் துளிர் விடாமல் போனால் கூட சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு சுதந்திரமா எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. अंजीर का पेड़ में फल नहीं रहने से भी खुशी रहने का जीवन दिया है. ஆண்டவரே நாங்கள் தியானித்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கட்டும். हे प्रभु, जो वचन हमने ध्यान किया हमारे दिल में இவர்களை बने தியானித்து और भी हम ध्यान करके அநேகருக்கு சொல்லிக் கொடுத்து சீஷர்களை உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. दूसरों को बताकर चेलों को बनाने दीजिए. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. वचन को सुने हर कोई को आशीष दे. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना मांगते हैं प्रभु जी. आमीन. आमीन.